வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இன்னொன்னு இவ்வளவு பெரிய எலெக்ஷன் நடந்து அதை இம்மீடியட்டா கவுக்குற மாதிரியான முயற்சிகள் யாரும் எடுக்க மாட்டாங்க. அது விஜய்க்கு தான் இன்னும் ஃபேவரா கண்டிப்பா எடுக்க மாட்டாங்க. நீங்க சில பேர் வந்து சொல்றாங்க, அதிமுக, திமுக ஏன் ஒண்ணு சேர்ந்து விஜய அதானே இப்ப லயலா சொன்னது உண்மையாயிடுச்சுல கிட்டத்தட்ட. அதான் நான் டக்குனு யோசிச்சேன். அவர் சொன்ன மாரி 2 பேர் சேர்ந்து எங்க அண்ணனை வீழ்த்துவாங்கன்னு சொல்லும்போது அன்னைக்கு ட்ரோல் ஆனாரு. பட் ஆனா இன்னைக்கு அது உண்மை ஆயிடுச்சுங்கிற மாதிரி ஒரு விஷயம் வருது இல்லையா? அப்ப ஏன் நம்ம சேரக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க. இதுல என்ன சிக்கல்னா, அப்படி ஒருவேளை சேர்ந்தீங்க அப்படின்னா, மக்கள் கொடுத்த தீர்ப்புக்கு எதிரான ஒரு தீர்ப்பாக இருக்கும். மக்கள் முழு மெஜாரிட்டி கொடுக்காட்டியும் ஒரு டைரக்ஷனை காமிச்சிருக்காங்க. இவர் தான்ப்பா சிங்கிள் மெஜாரிட்டியா இருந்தாலும் அவர்கிட்ட நான் கொடுக்குறோம் ஆட்சின்னு சொல்லி மக்கள் கொடுத்துருக்காங்க. அப்ப மக்கள் முடிவுகளுக்கு எதிரான ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா, அது திமுக, அதிமுகங்கிற கட்சிக்கு அது பெரிய ஒரு ஆபத்தாக முடியும். அடுத்தடுத்து நடக்க போன்ற எல்லா தேர்தலிலும் விஜய் வந்து எப்படி ஆட்சி பண்ணாலும் அவர் தான் ஜெயிப்பார். அது பாராளுமன்றமா இருக்கலாம், சட்டமன்றமா இருக்கலாம், தொடர்ச்சியா அவர் ஜெயிச்சுட்டே இருப்பாரு. அது பெரிய ஆபத்தாக போய் முடியும். அதனால அந்த மாதிரியான ஒரு ஒரு பிரச்சித்தமான முடிவு நிச்சயமா எடுக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்னு அது திமுக, அதிமுக இருதுருவ அரசியல மறுபடியும் கொண்டு வரதுக்கான வேலைகளை தான் பார்ப்பாங்க. இப்ப 2 பேரும் சில இடங்கள்ல சில இடங்கள்ல ஒத்துப்போங்க. எந்த இடங்கள்னா, இப்ப சட்டமன்றத்தை 2 பேரும் சேர்ந்து கூட புறக்கணிக்கலாம். விஜய் எதிர்த்து 2 பேரும் சட்டமன்றத்தை புறக்கணிக்கலாம். 2 பேர் சேர்ந்து போராடலாம். 2 பேரும் ஒத்த கருத்து பேசலாம். இதெல்லாம் நடக்கும். ஆனா அதற்கு அர்த்தம் வந்து இந்த விஜய் காளிமன்ற நாம ஒண்ணு சேர்ந்துருவோம், கூட்டணி வச்சிருவோம் அப்படி கிடையாது. இருதுருவ அரசியலை மறுபடியும் கொண்டு வருவதற்கான வேலைகளை என்ன பார்ப்போம். நீங்க அதுல திமுக கூட நீங்க ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அப்படி ஒரு நீட்சி இருக்கும். அது தொடர்ச்சியா போயிட்டு இருக்கும். எடப்பாடி ஏடிஎம்கே பெரிய எக்ஸிஸ்டன்ஷியல் கிரைசிஸ் தான். இன்னைக்கு எவ்வளவு பேர் கேள்வி கேட்க போறாங்கங்கிறது தெரியல. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள இந்த லீடர்ஷிப்ல ஒரு பெரிய கிரைசிஸ் இருக்கு. இன்னைக்கு அந்த நம்மளோட ஓட் பேங்க் ஈரோட இருக்கு. திமுகவும் அடி வாங்கியிருக்கு, நம்மளும் அடி வாங்கியிருக்கோம். அப்ப ஆனா இதை ஸ்டாப் பண்றதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி அவர் முன்னாடி இருக்கும். அதை அவர் எப்படி ஃபேஸ் பண்ண போறாரு அப்படிங்கிறது எல்லாமே பெரிய சேலஞ்சா தான் அவருக்கும் இருக்கும். இப்போ டிஎம்கேலயாவது இப்போ லீடர்ஷிப் மேல ஒரு கொஸ்டின் வராது. ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் இவர் நான் தான் தலைவர்னு சொல்லி அதை ரீடைன் பண்றதே அவருக்கு ஒரு பெரிய சவாலா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா சவாலா போங்க. நீங்க சொல்ற மாதிரி டிஎம்கே முதலமைச்சர் தோத்து போயிருந்தா கூட அந்த லீடர்ஷிப்ல ஒரு கேள்வியும் வராது. சரி, தலைவர் தோத்துட்டாரு அப்படின்னு எல்லாரும் வருத்தத்தோட இருப்பாங்களே தவிர, தலைவர் உடனே பதவி விலகணும், அடுத்த தலைவர் புதுசா வரணும் அப்படிலாம் சொல்லி அப்படிலாம் வராது. ஆனா கட்சியும் ஸ்பிளிட் ஆக அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஆனா இங்க இப்போ என்னன்னா, ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு இருந்தார், சொன்னாரு, நம்ம ஜெயிச்ச உடனே தாவேக்க நோக்கி அதிமுக நகர செயலர்கள்லாம் ரோலா வர்றாங்க. தம்பி எப்படி பாருங்க ஃபோன் பண்றாங்க, இவ்வளவு நாள் பேசவே மாட்டாங்க, இவங்கள்ட்ட பேசுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அது என்ன இண்டிகேஷன் கேட்டீங்கன்னா, அடுத்து நடக்கப்பட்ட உள்ளாட்சி தேர்தலில் நான் உங்கள்ட்ட சீட்டு கொடுப்பீங்களா, நீங்க வாரிய பொறுப்புகளை எங்களுக்கு போடுவீங்களா, நிறைய வாரிய பொறுப்புகள் இருக்கு, வெவ்வேறு விஷயங்கள் உள்ளாட்சி தேர்தல் எங்களுக்கு சீட்டு, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும். அப்ப தாவேக்கவருக்கு அதிமுக இருந்து விஜயெல்லாம் ஸ்பிளிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, ஆட்டோமேட்டிக்கா ஆட்கள் வருவாங்க. அதை எடப்பாடி ஸ்டாப் பண்ண முடியுமா அப்படிங்கிற பெரிய கேள்வி, பெரிய சேலஞ்ச். அப்ப அது என்ன செஞ்சா இது சரியாகும்? நம்ம ஒரு சில காலத்திற்கு தலைமைங்கிறது தலைமை குழு மாதிரி போயிடலாமா? எல்லாத்தையும் உள்ள சமூக நீதி பார்வையோட ஒரு குழு மாதிரி போயிடலாமா? ஏதாவது ஒண்ணு செய்யாம விட்டீங்கன்னா அந்த ஓட் பேங்க்ல பெரிய அளவுக்கு பிரச்சனை வரும் நான் பார்க்கிறேன். இப்போ பாஜக வந்து இப்போ இனி விஜய் எப்படி டீல் பண்ண வாய்ப்பு இருக்கு? அதை பத்தி உங்களுக்கு எதுவும் ஒப்பீனியன்? இல்லைங்க, பாஜக வெற்றி பெற்றிருக்கார். நான் இந்த தருணம் வரைக்கும் மோடி அவர்கிட்ட ட்வீட் வரலன்னு நினைக்கிறேன். பட் ட்வீட் போட்டுருவார். நீங்க வந்து சிங்கிள் மெஜாரிட்டியா வந்துருவாரு அப்படின்னா ட்வீட் போட்டுருவாரு. நீங்க வந்து அவரை உண்மையிலே ஒரு பக்கம் அவருக்கு மிகப்பெரிய வருத்தம் இருக்கும். அண்ணாமலை ஆக்சுவலி ட்வீட் போட்டார். ட்வீட் பண்ணும்போது அவர் பாராட்டுறாரு. ஸ்டாலினுக்கும் சீமானுக்கும் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு அவர் வந்து வேற ஒரு லைன் எடுக்கிறாரு. அவருக்கு என்ன ஒரு கோபம் இருக்குன்னா, கிட்டத்தட்ட நமக்கு வர வேண்டிய வாக்குகளையும் விஜய் சேர்த்து எடுத்துட்டு போயிருக்காரு. நம்ம ஒரு இடத்துக்கு ஆன்டி டிஎம்கேங்கிற ஒரு நரேஷனை கொண்டு வந்தோம், அதையும் விஜய் எடுத்துட்டு போயிருக்காரு. கோபம் இருக்கும். மறுபடியும் அண்ணாமலை எமர்ஜ் ஆகிறதுக்கான வேலைகளை பார்ப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இல்ல நான் வர்றேன், நான் மறுபடியும் வந்தாதான் பாஜக மறுபடியும் தூக்கி நிப்பாட்ட முடியும், ஒரு சீட்டுல 2 சீட்டு தான் ஜெயிக்கிறாங்கன்னு ஒரு இடத்துக்கு இருக்கு அப்படிங்கிற அந்த முயற்சிகளை அவர் கடுமையாக மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கு. நான் விஜய் எதிர்க்கணும் அப்படின்னா இளைஞர்களாக வேணும். ஒரு பக்கம் உதயநிதி இருக்காரு, இந்த பக்கம் சீமான் இருக்காரு. அப்ப நான் வந்து அந்த களத்துல வந்தாலும் சரியாக இருக்கும் அப்படிங்கிற வேலைகளை பார்ப்பார். சென்ட்ரல் லீடர்ஷிப் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து அவங்களுக்கு உண்மையிலே பெரிய அடிதான். நம்ம வந்து திமுக காலி பண்ணணும்னு நினைச்சோம். இப்போ இந்த ஃபோர்ஸ்ங்கிறது இப்போ சில பேர் எப்படி அதை என்னன்னா, இது ஒரு அர்பன் நக்சல் குரூப், இது வந்து இந்த குரூப், ஏன்னா அவர் கிறிஸ்டியனா மதமாற்ற குரூப், இது கிறிஸ்டியனா அவர் இருக்கின்ற காரணத்தினால அப்படியே செய்யறவங்க இருக்காங்க. அவர் காங்கிரஸ் ஃபேவரா போறாரு. அது ஒரு முக்கியமான பிரச்சனை. இன்னைக்கு வந்து இந்த கிறிஸ்டியோட ரெடியா இருக்கார், ராகுல் காந்தி ரெடியா இருக்கார், காங்கிரஸ் வந்துட்டாங்கன்னா அதை பாஜக விரும்புமா என்று கேட்டால் நிச்சயமாக விரும்ப மாட்டார்கள். ஆனா உடனடியாக செய்வதற்கு ஒன்றும் இல்லை. உடனடியாக இந்த ஆட்சியை கலைச்சிடலாம், இல்ல வேற ஏதாவது செஞ்சிடலாம்னா அதற்கும் இல்ல. கொஞ்ச நாள் எல்லாருமே விஜய் அளவுதான் பண்ணுவாங்க. நீங்க வந்து இந்த வழக்குல கூட இப்ப சிபிஐ அடுத்த கட்ட மூவ் எடுத்தாங்கன்னா கூட அதுவே கூட என்ன ஆகும், அது பேக் ஃபேர் ஆகும். பாஜகவுக்கு இன்னும் வேறு பேக் ஃபேர் ஆகும். அப்ப நம்ம கொஞ்சம் வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணலாம். நம்ம ரொம்ப தீவிரமான முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு கொஞ்ச நாள் தள்ளி தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஆட்சி எப்படி போகுதுன்னு எல்லாருமே வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணுவாங்க. ஆட்சியில் ஏதாவது குற்றம் குறைபாடுகள் ஏற்படுதா,
இந்த ஆட்சி எப்படி நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதற்கு பிறகு எந்த முடிவுகளும் எடுத்துக்கொள்ளலாம் பார்ப்பாங்க. ஓகே. ஆக்சுவலி இப்ப 2011ல விஜயகாந்த் வந்து எதிர்க்கட்சி தலைவராகி டிஎம்கேவோட முன்னாடி வந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் ஜெயலலிதா கூட ப்ராப்ளம் வந்ததுனால அவரால கட்சிய ஹோல்ட் பண்ண முடியாம போயிடுச்சு. இப்ப விஜய்க்கு அந்த கட்சிய ஹோல்ட் பண்றதுல எதுவும் ப்ராப்ளம் இருக்குமா? ஆனா இவர் சிஎம்மாவே ஆயிட்டாரு. ஆனா கட்சிய ஹோல்ட் பண்றதுல எதுவும் ப்ராப்ளம் இல்லைங்க, ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா இப்ப வெற்றி பெற்றவர்கள் அவங்களோட ஆசை என்னவா இருக்கும்? நம்ம எம்எல்ஏ ஆயிட்டோம். நம்ம எதிர்பார்க்கல எம்எல்ஏ ஆயிட்டோம். நம்ம எதிர்பார்க்கல நமக்கு அமைச்சர் பொறுப்பும் கிடைக்குது. அப்படிங்கும்போது அந்த ஏன்னா நீங்க கிட்டத்தட்ட அவங்க ஜெயலலிதா அவர்களோட மறைவிற்கு பிறகு எடப்பாடி ஆட்சி கலைஞ்சிரும்னு சொல்லி சொன்னாங்க. தினகரன்லாம் கூட ஸ்லீப்பர் செல்ஸ் இருக்காங்க. அது கலையல. ஏன்னா ஆட்சி அதிகாரத்துல இருக்காங்க. ஆட்சி அதிகாரத்துல இருக்கும்போது இப்ப நீங்க ஒரு மாதிரி 90 நம்பர் இருக்கு. அங்கிட்டு போனா நம்ம பாஜக ஆட்சி எல்லாம் சில நடக்கிற மாதிரி அங்கிட்டு போனா நமக்கு பெனிஃபிட்ஸ் நிறைய கிடைக்கும். காசு கிடைக்கும், அமைச்சர் பொறுப்பு கிடைக்கும், அது நடக்கும். பட் இந்த நேரத்துல எல்லாரும் இருக்கின்ற இந்த ஆட்சி அதிகாரத்தை பங்கு போறதுக்கு தயாரா இருப்பாங்களே தவிர நம்ம இதை உடைச்சிட்டு போகணும்னு ஒரு இடத்துக்கு வரவே மாட்டாங்க. அதனால இது ஆட்சி தொடரும். அந்த ஆட்சியெல்லாம் ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. இவங்க ஏதாவது கோளாறு பண்ணாம கரெக்டா ஆட்சியை செலுத்தினாங்க அப்படின்னா இது 5 வருடத்திற்கே தொடரும். இல்ல இவங்க ஏதாவது கோளாறு பண்றாங்க அப்படின்னா எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவர்களும் அவங்க வேற ஒரு முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. அவர்களோட விமர்சனம் கடுமையாக இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா கூட அவங்களோட விமர்சனம் கடுமையாக இருக்கும். திமுக எதிர்கட்சியாகத்தான் ரொம்ப சிறப்பாக செயல்படுவாங்க. அந்த விஷயத்தை எடுப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அவர் தான் எதிர்கட்சி தலைவராக வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அப்போ அவருக்கும் விஜய்க்குமான போட்டியாகவே இது மாறும். நீங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன யோசிச்சோம், இந்த முறை இந்த போட்டி என்பது ஸ்டாலினுக்கும் விஜய்க்கும், அடுத்த முறை இது வந்து உதயநிதிக்கும் விஜய்க்கும் மாறும். ஆனால் இப்படி மாறிடுச்சு. விஜய் வந்து முதலமைச்சர் ஆயிட்டார், உதயநிதி வந்து எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டார். அப்போ இந்த களம் வேற மாதிரியான மாறும். எடப்பாடி பழனிசாமியும் அவ்வளோ ஈஸியாக விட்டுற மாட்டார். எனக்கு வந்து இந்த ஸ்டேக் இருக்கு, அந்த ஸ்டேக்கு நானும் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு அப்படிம்பார். ஸோ அதை அவர்கள் செய்வார்கள். இதுல இருந்தாலும் அதை சொல்றேன். அதனால தான் நான் சொல்றேன் இன்ட்ரெஸ்டிங் டைமா இருக்கும். அதை எப்படி அவர் ஹேண்டில் பண்றாருன்னு பார்ப்போம்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி இப்போ அப்பார்ட் ஃப்ரம் இப்போ இவ்வளோ நாள் அவருக்கு ஒரு கட்சியை நிர்வகிக்க வேண்டிய பொறுப்பு இருந்துச்சு. அதுலயே அவர் ஒரு தலைவரா ஒரு இன்வால்வ்மெண்ட் ஆகல அப்படிங்கிறது உங்க குற்றச்சாட்டு. அது நம்ம பார்க்கும்போதும் புரிஞ்சுக்க முடியுது. பெருசா எதுவுமே தெரிஞ்சுக்காம புஷி கண்ட்ரோலே இருந்தது. இப்போ ஆட்சியவும் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அது ரொம்ப பொறுப்புமிக்க பதவி. அவ்வளோ விஷயங்களை மேனேஜ் பண்ணணும். அதுக்கு இதுவரைக்கும் அவர் ஒரு தகுதி வாய்ந்த நபரா இருந்தாரா? இல்லைங்க, நீங்க சொல்ற பதில் அதான். இப்போ நான் வந்து ஏன் விஜய்க்கு வாக்களிக்க மாட்டேன்னு நான் முடிவு பண்ணேன்னா, ஒரு கட்சியை நீங்க சரியா நிர்வகிச்சு நடத்திருந்தீங்கன்னா உங்கள்ட்ட ஆட்சி பொறுப்பை நான் கொடுக்கலாம். ஓகே, உங்களுக்கு அதுக்கு உண்டான அறிவும் திறமையும் நீங்க வளர்த்துக்கிட்டீங்க. அந்த அறிவும் திறமையும் நீங்க போய் ஆட்சியில செலுத்துவீங்க. உங்களுக்கே தெரியும் எத்தனை துறைகள் இருக்குன்னு தெரியும், எத்தனை அமைச்சர்கள் நம்ம போடணும், அந்த அமைச்சர்கள் என்ன வேலை செய்ய போறாங்க, நம்ம முதலமைச்சராக என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு கட்சி தலைவராக நீங்க அதெல்லாம் வந்து என்கிட்ட காமிச்சிருந்தீங்கன்னா நான் கண்டிப்பா சொல்லுவேன். அது எனக்கு என் கண்ணுக்கு தெரியல, அது நடக்கல. பட் மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, இல்லை நம்ம கொடுக்கலாம். அவர் பார்த்து நான் சில பேர் கேட்டேன், நீங்கள் எந்த நம்பிக்கையில் கொடுக்குறீங்க சார்? அவருக்கு ஒன்றும் தெரியாதுதான், அவர் போய் கற்றுக்கட்டும். நான் திரும்ப கேட்டேன், இது விளையாட்டு பொம்மை இல்லை. இந்த போய் சட்டமன்றத்தில் போய் கற்றுக்குவார், இல்லை வந்து அமைச்சராக ஆன பிறகு நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்குவேன், நான் வாங்க பழகிக்கலாம், அமைச்சராக பழகிக்கலாங்கிறதெல்லாம் யாரும் டைம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு மேலே கெடா கொண்ட விடா கொண்டான் இருப்பான். அவன் ஐஏஎஸ் அதிகாரியாக, ஐபிஎஸ் அதிகாரியாக அவங்கெல்லாம் இருப்பாங்க. அவங்க ஒரு கணக்கில் இருப்பாங்க. அப்போ அதையெல்லாம் மீறி இது எது சரி, இவன் சொல்கிறது சரியா தப்பா, நம்ம போய் இப்போ முதலமைச்சர்கிட்ட கேட்கணுமா, இல்லை ஆதவ ஒரிஜினல்கிட்ட கேட்கணுமா, புஷியானந்தரை கேட்கணுமா, யாரை போய் நம்ம அணுகணும், இல்லை சீஃப் செக்ரட்டரி கேட்கணுமா, அதெல்லாம் பெரிய கேள்விகளும் குழப்பங்களும் இருக்கும். இன்னைக்கு வந்து இல்ல ஸ்டாலின் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பொலிட்டீஷியனையே வந்து அவர் பொம்மை அரசாங்கமா இருக்கு, பொம்மை முதல்வரா இருக்காரு, ஐஏஎஸ் ஆபீசர் சொல்றதை அப்படியே கேட்காரு. அவருக்கே அவ்வளவு பெரிய விமர்சனம் இருந்துச்சு. அப்ப இவரெல்லாம் அதை எப்படி பைபாஸ் பண்ணுவார், எப்படி பண்ணுவாருங்கிறது ஒன்று இருக்கு. எவ்வளவு தூரம் அக்சசிபிளா இருப்பாருங்கிறது ஒரு பெரிய கேள்வி இருக்கு. நீங்க வந்து அவர் எந்நேரமும் நீங்க 24/7 எல்லாரும் கிடையாது, அட்லீஸ்ட் அமைச்சர்கள், சீஃப் செக்ரட்டரிஸ், பர்சனல் PS1, PS2, PS3 இவங்க எல்லாமே கூட அப்ரோச் பண்ணக்கூடிய இடத்துல அவர் இருக்கணும். அப்ப அதற்கெல்லாம் விஜய் தயாராக இருப்பாரா? ஏன்னா கடுமையான உழைப்பும் தேவை. நீங்க சட்டமன்ற நாட்களை தாண்டி எல்லா நாட்களும் எந்த ஊர்ல எங்க ஒரு சின்ன பிரச்சனை ஒண்ணு இல்லைங்க, சிம்பிளா ஒரு ஸ்கூல்ல ஒரு பிரின்சிபல் ஒரு பையனை அடிச்சிட்டாரு, இதுக்கு இங்க ரிப்போர்ட் வரும், சார் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு சார், கலவரம் ஆயிடுச்சு சார், அதை எப்படி ஹேண்டில் பண்றது? ஸோ இதெல்லாம் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். அதெல்லாம் அதான் சொல்லல, விஜய் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவார் அப்படிங்கிறது நான் சொல்றேன். இந்த நேரத்தில் நம்ம ரொம்ப டூ இயர்லியா நம்ம அதை வந்து நம்ம விமர்சிக்க வேணாம் நான் நினைக்கிறேன். டைம் கொடுப்போம், என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நான் இப்போக்கி வச்சு பார்க்குறேன். விஜய் வந்து ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸே பண்ணாம ஆட்சிக்கு வந்திருக்காரு. ஸோ இது வந்து இப்போ மற்ற ஏடிஎம்கேக்கோ டிஎம்கேக்கோ என்ன ஃபீல் கொடுக்கும்? நம்மளும் நம்ம அந்த ட்ரெடிஷ்னல் பாலிடிக்ஸை விட்டு கொஞ்சம் ஸ்டைலை மாற்றணும் அப்படிங்கிறத நோக்கி நகர்த்துமா, இல்லை தமிழ்நாடு அந்த பாலிடிக்ஸ் ஸ்டைலே மாறும்னு நினைக்கிறீங்களா? என்ன கேட்டால் அவங்களுக்கு மட்டுமல்ல, வரப்போகின்ற புதிய கட்சிகள் இல்லை இருக்கின்ற எல்லா கட்சிகளுக்குமே இதுதான் சொல்றேன் இல்லையா, நம்ம வச்சிருக்கோம் அரசியல் ஒரு ஃபார்மெட், அந்த ஃபார்மெட் இனிமேல் அவசியம் இல்லை. நீங்க தெருமுனை கூட்டங்கள் போடுறது, பிரச்சார கூட்டங்கள் போறது, வீதி வீதியா போய் பிரச்சாரம் பண்றது, வீடு வீடா போய் பிரச்சாரம் பண்றது, அது எதுவுமே மக்கள் விரும்பல. மக்கள் வேற எதையோ விரும்புறாங்க.
அதற்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்யலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நோக்கி நீங்க வந்து போய் மக்களுக்காக கடுமையாக வேலை செய்ய வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை அப்படிங்கறத சொல்லும். நடிகர்களாக இருப்பவர்களுக்கு கூடுதல் உற்சாகம் கொடுத்திருக்கும். பரவாயில்ல, நம்மளும் இது மாதிரி வரலாம். நான் சொல்றேன், சீரியஸாவே சொல்றேன். நீங்க சிவகார்த்திகேயன் நான் சொல்றேன், சிவகார்த்திகேயன், கென் கருணாஸ், பிரதீப் ரங்கநாதன் அவர்களுக்கெல்லாம் கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு ஒர்க் பண்ணோம்னா நம்மளும் அந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நாம தான் மாற்று. அன்னைக்கு விஜய் ஆட்சி மேல ஒரு அதிருப்தி இருக்கும், அந்த அதிருப்தியை நம்ம பயன்படுத்தலாம். இது நடக்கும். இது யாருக்குமே ஒரு ஆசையை கொடுக்கும்ல இனிமேல். ஏன்னா ஒரு காலத்துல என்ன சொல்லிட்டு இருந்தோம், இதெல்லாம் எம்ஜிஆர் காலத்தோட முடிஞ்சது, ரஜினியே கூட ஒதுக்கி போயிட்டா இருப்பாருங்க. இனிமேல் சினிமால இருந்தா அரசியலுக்கு யாருமே வர முடியாது. அதுக்கடுத்து நமக்கு தோல்விகள் தான் உதாரணமா இருந்துச்சு. விஜயகாந்த், கமல்ல இருந்து எல்லாமே தோல்விகள் இருந்துச்சு. நீங்க அதெல்லாம் முடிஞ்சு வச்சுங்க, காலமெல்லாம் முடிஞ்சு வச்சுங்க. மக்கள் எல்லாம் மாறிட்டாங்க. இனிமேல் சினிமால இருந்து கோலிவுட்ல யாருங்க ஆட்சி புரிந்துருவார்? இன்னைக்கு ஆட்சிக்கு ஒருத்தர் வந்துட்டார். அப்போ சினிமாவையும் அரசியலையும் என்னைக்குமே பிரிக்க முடியாது, வெகு காலத்துக்கு பிரிக்க முடியாதுன்னு ஒரு இடத்துக்கு தமிழ்நாடு நகர்ந்துருக்கு. அப்ப அதை பார்க்கிறவர்கள் பரவாயில்ல, அப்போ நீ எஃபோர்ட்ஸ் வந்து அரசியல போடணும்னு அவசியம் இல்ல, நீ இங்க சின்சியரா உழைச்சு இங்க சூப்பர் ஸ்டார் ஆனினா அதை எடுத்து கொண்டு போய் இங்க போய் வச்சுட்டீங்கன்னா போதும். அந்த நேரத்துல ஆட்சி மேல அதிருப்தி இருக்கணும், அதற்கு என்ன உண்டான வேலைகளை பார்க்கணும், அந்த வேலைகளை மட்டும் பார்த்தா போதும். ரொம்ப குறைச்சலாக நீ வேலை பார்த்தாலே போதும். நீங்க வந்து ஆட்சியை பிடிக்க முடியாட்டியும் நம்ம ஒரு பெரிய பெர்சன்டேஜ் வாங்கலாங்கிற நம்பிக்கை அவங்களுக்குலாம் கொடுக்கும் இல்லையா, அது கொடுக்கும்னு நினைக்கிறேன். இந்த கட்சிக்காரர்களுக்கு அவர்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிக்காரர்களுக்கு நம்ம ஒர்க் பண்ற ஃபார்மெட்ல நிறைய மாறணும் போல இருக்கு அப்படிங்கறத கொடுக்கும். இன்னும் கட்சி சார்ந்து நம்ம கூடுதலாக நம்ம நேர்மையா நம்ம செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கு. மக்களுக்கு எந்த இடத்துல நம்ம அடி வாங்குறோம், ரெண்டு கட்சியுமே ஒரு பிரதானமான குற்றச்சாட்டு நம்ம ரெண்டு பேருமே வைக்கிறாங்கன்னா ஊழல். ஊழலுக்கு பெரிய மதிப்புல நம்ம நினைச்சோம். ஏன்னா ரெண்டு பேரும் நம்ம ஆட்சி செய்யும் பொழுது அவரும் ஊழல் கட்சி இவரும் ஊழல் கட்சிங்கிற ஒரு பார்வை இருந்தது. இன்னைக்கு இவர் தூய சக்தின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி வராரு. அது நம்மை போன்றவர்கள் இல்லைன்னு சொல்லி பண்ணாலும் மக்கள் அதை இல்லைங்க, அவர் புதுசாக தானே வராரு, வந்துங்க ஊழல் செஞ்சிருவாரு, அவரே சொல்றாரு நான் ரொம்ப சுத்தமா இருப்பேன், தூய்மையா இருப்பேன், என் ஆட்சியை வந்து ரொம்ப தூய்மையான ஆட்சி சொல்லி டிக்ளேர் பண்ணி வராரு. அப்ப அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு வராங்க அப்படின்னா, அப்ப இந்த பிரதானமான குற்றச்சாட்டுகள் இருந்து இவங்க எப்படி விடுபடுறது, இல்ல அதை எப்படி செய்யாம இருக்கிறது. இன்னொன்னு சொல்றீங்க, இந்த வாட்டி பணம் வாரி இறைச்சாங்க, அதுவே கூட மக்களுக்கு ஒரு அதிருப்தி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் வாங்கிட்டு நம்ம பணம் தான் வாங்குவோம். ஆமா, 5000 கொடுத்தாங்க, 6000 கொடுத்தாங்க, வாங்கி வச்சுக்கிட்டோம். ஆனா இவ்வளவு பணத்தை ஏன் செலவழிக்கிறாங்க? இந்த பணம்லாம் எங்க இருந்து கிடைக்குது? அப்ப ஊழல் பண்ணாம எங்க இருந்து பணம் கிடைக்குங்கிற ஒரு பார்வை நமக்கு வந்திருக்குல்ல. அப்ப நம்ம ஓட்டு மாத்தி போடுவோம். விஜய் வந்து பணம் கொடுக்காட்டியும் பரவாயில்ல, விஜய் கட்சியிலே ஒரு 4 பேர் கொடுக்கதான் செஞ்சாங்க, பட் அதை நம்ம ஓட்டை மாத்தி போடுவோம் அப்படிங்கிற ஒரு பார்வை வந்திருக்கும். அப்ப இந்த ஊழல் பிரச்சனைகள் இருந்தெல்லாம் எப்படி நம்ம விடுபடுறது, அதுல எப்படி ஒரு நேர்மையான ஒரு ஆட்சியை கொண்டு வர்றது, நம்ம இந்த கட்சியை எப்படி சுத்தம் பண்றது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட இவங்க கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த ஃபார்மெட் ஆனா அவங்க உடைச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஃபார்மெட் இனிமேல் போக வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப கடைசி நேரத்துல நம்ம இன்னும் சொல்ல போனா இது அண்ணா காலத்துல ஆரம்பிச்ச ஃபார்மெட் தான் அப்படியே ஃபாலோ பண்றாங்க. ஆமா, அது இப்போ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வச்சுக்கலாம். நீங்க அண்ணா காலம், கலைஞர் காலம்லாம் விடிய விடிய கூட்டங்களுக்கு மக்கள் போய் ரசிச்சு கேட்ட காலங்கள்லாம் உண்டு. இன்னைக்கு பாருங்க, பெருசா பேச்சாளர்கள்னு யாரையும் நம்ம சொல்லவே முடியல, மக்களும் அதை ரசிச்சு கேட்பாங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு, போன்ல நான் பாத்துக்கிறேன்ப்பா, யாராவது பேசணும் ஷார்ட்ஸா ரீல்ஸா, அதுவும் பொறுமையெல்லாம் இல்ல, 1 மணி நேரம் பேச, ஒரு 30 செகண்ட். நீ விஜயோடைய மாநாடு பார்த்தோம், 45 நிமிஷம் விஜய் பேசுவார், வேற யாரும் பேச வேண்டிய அவசியம் இல்லை, கிளம்பி போ, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்படின்னா மக்களும் வந்து இன்னைக்கு ரொம்ப ஷார்ட்டா என்ன கண்டென்ட் அதை மட்டும் நீங்க கொடுத்தீங்கன்னா போதும் ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ பல ஃபார்மெட் இதுல உடையுது. ஆனா அது ஆரோக்கியமான விஷயமான்னு கேட்டீங்கன்னா, இப்ப அதான் சொல்றேன், நாளைக்கு தொகுதி சார்ந்து ஒரு எம்எல்ஏ அமைச்சர்கிட்ட கேள்வி கேட்கிறார், அது தொகுதி சார்ந்து அவருக்கு பிரச்சனை தெரியணும்ல, அது தெரியாம நீங்க எப்படி கேள்வி கேட்பீங்கிறது எனக்கு எப்படி நடக்குங்கிறது ரொம்ப ஆச்சரியமாவே இருக்கு. இன்னொன்னு பவர்ஃபுல்லா சென்ட்ரலைஸ் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டி ஸ்ட்ரக்சராகவும் இருக்கு, அது அப்படியே ஆட்சியிலையும் எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா இருக்குங்க. நீங்க எல்லாம் சொல்றேன்ல, நீங்க எல்லா முடிவுகளையும் யார் எடுக்க போகின்றார்கள்? அது இன்னும் சொல்ல போனா விஜய் தான் எடுப்பாரா, இல்ல விஜய் ஒரு குழு வச்சுக்கிட்டு விஜய், ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த், ஜான் ஆரோக்கியசாமி, இன்னும் சொல்ல போனா சத்தியப்பிரமாணம் எடுக்கும் பொழுது நீங்க வந்து என்ன சொல்லுவாங்க, இது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கறதா அதோடைய மைய கருத்து. இப்ப ஜான் ஆரோக்கியசாமி போன்றவர்களுக்கு தெரியாமல் ஒரு முடிவு எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அவர் வந்து ஆட்சியில நிச்சயமா பங்கு செலுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா, அவர் நீங்க தான் ஆட்சியை ஜெயிக்க வச்சிருக்கீங்க, அப்போ உங்களுடைய பங்கு என்ன, நீங்க வந்து இதை செய்யலாமா வேணாமா, என்னென்ன திட்டங்கள் கொண்டு வரணும், தேர்தல் அறிக்கை முதற்கொண்டு நீங்க தான் யார்ட்டையோ கொடுத்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்க, அப்ப இதை எப்படி செய்யலாம், எங்கிறது பணம் வரும் போன்ற கேள்விகள் அவர்கிட்ட கேட்கப்படும். அப்ப அவரு ஒரு முக்கியமான இடத்துல அவர் இருப்பாரு. அவர் ஆதவ ஒரிஜினல் யாராவது உதவி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களாம் முக்கியமான இடங்கள் இருப்பாங்க. அப்ப இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இதை கொடுப்பாங்க. அப்படின்னா மற்றவர்களுக்கு நீங்க சொல்லலாம் அமைச்சரவை எப்படின்னு ஒன்று இருந்தாலும் அந்த அமைச்சரவைக்குள்ள ஒரு சப்பான்னு ஒன்று இருக்கும், அவங்க தான் அந்த தலைமை தான் முடிவு பண்ணும் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கும். அது சரியா தவறா அப்படிங்கிறது அந்த சில அனுபவங்கள் மூலியமாகத்தான் அது நமக்கு தெரிய வரும். ஓகே சார், இப்போ விஜய் ஒரு மேசிவ் விக்டரியா இருந்தா கூட அவர் இண்டிவிஜுவலா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ற மெஜாரிட்டி வரல, ஒரு 10 to 15 சீட் ஷார்டேஜா இருக்கு. ஸோ அலைன்ஸா யாரு அவங்கள நோக்கி போக வாய்ப்பு இருக்கு, நீங்க அதை எப்படி எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் வண்டியை கிளப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கிறிஸ்தவடங்கர் ஏற்கனவே சொல்லிட்டாரு ராகுல் காந்தியோட முடிவுகளுக்காக. இன்னும் சொல்ல போனா இப்போ
அந்த எதிர்குரல்களாக ஒலித்தவர்கள் என்ன சொல்லுவாங்க? நாங்க முதல்லயே சொன்னோம். சொன்னோம். போயிருந்தா பேசாம நீங்க ஸ்வீப் பண்ணிட்டு போயிருக்கலாம் நம்ம வந்து ஆட்சியில் பங்கு கேட்டு 4 அமைச்சர் நம்ம விஜய் குடுத்திருப்பாரு. தேவையில்லாம கெடுத்து விட்டீங்க. நம்ம போனா மற்ற கட்சிகள் கூட வந்திருப்பாங்க. சரி இப்பயும் ஒண்ணு கெட்டு போல ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கோம். வாங்க வண்டி கிளப்பலாம். அப்படிங்கிறது அது ஒரு சாய்ஸ். 2வது சாய்ஸ் பாமக. ஏன்னா அன்புமணி அவங்களுக்கு ஒரு ராமதாஸ்க்கு தான் ஜார்னலிசம் மாற்றம் பண்ணி ஒர்க் பண்ணாங்க. ஸோ அவர் கண்டிப்பா கால் எடுத்திருப்பார். நம்ம ஏன் ஒண்ணு சேரக்கூடாது? ஏன்னா நீங்க யோசிக்கலாம். விசிகவோ இல்ல கம்யூனிஸ்டோ 2 சீட் 1 சீட். அதுக்கு பாமக சார்பா 6 சீட் இருக்கு. அப்ப இங்க ஒரு 5 அங்க ஒரு 6 11 சீட் நம்ம கம்ஃபர்டபுளா வந்துரும். நம்ம 110 எடுத்திருந்தா கூட 121 ஆயிடும். அப்படிங்கிற கணக்குகள் விஜய்ட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். கூடுதலாக யாராவது வந்தா வரனா வாங்க. எங்களுக்கு அது ஒரு அணியாகவும் நல்லா இருக்கும். மதச்சார்பற்ற கூட்டணி அப்படிங்கிறத சொல்றதுக்கு நல்லா இருக்கும். நீங்க வரதுனா வாங்க, சேருனா சேருங்க. பட் நாங்க எதிர்பார்க்கிறது காங்கிரஸும் பாமக பட்டு போதும். ஆனா ஒருவேளை பாமக சாய்ஸா இருந்தா விசிக்கு அதில் போகுமா? கொள்கை ரீதியாக அது வந்து போவார்களா? அப்படிங்கிறது கேள்வி இருக்கு. ஆனா இன்னொன்னு இன்னைக்கு இந்த கூட்டணி கட்சியெல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த நிர்பந்தமும் இல்ல. முடிஞ்சு போச்சு. அந்த ஆட்சி முடிஞ்சிருச்சு. அப்ப இனிமேல் இப்ப முதலமைச்சர் மறுபடியும் சார் நான் அந்த கூட்டணி போலாமான்னு கேட்க வேண்டிய அவசியம்லாம் இல்ல. ஆட்சி முடிஞ்சிருச்சுங்க. நாங்க அந்த கூட்டணி போறோம். போயிட்டு வாங்க. யார் உங்கள என்ன தடுக்க போறாங்கன்னு சொல்லி முடிச்சுருவாங்க. அப்ப அவர்களுக்கு அந்த சாய்ஸ் இருக்கு. அந்த சாய்ஸ் அவங்க எடுக்குறாங்களா? இல்ல இந்த கூட்டணியில் தொடருவோம் அப்படிங்கிறத பார்ப்பாங்களா? இன்னொன்னு அந்த மக்கள்ட்ட ஒரு அதிருப்தி இருக்குங்கிறதையும் புரிஞ்சுட்டு இருப்பாங்க. அப்ப அந்த அதிருப்தி போகணும்னா இந்த கூட்டணிக்குள்ள போறது கூட நமக்கு சரியாக இருக்கும். அப்படிங்கிற ஒரு கால் கூட எடுக்கலாம். நாளைக்கு இந்த பாராளுமன்ற தேர்தலோ, இல்ல உள்ளாட்சி தேர்தலோ அது நமக்கு உதவலாம். அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கூட அவர்கள் போகலாம். ஓகே சார். தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்கள விரிவா பேசுனீங்க. ரொம்ப நன்றி.